அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 வயசு தக்க ஒரு பையன், அவங்க அப்பா, இவங்க 2 பேரும் வந்துட்டு ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்காங்களாம். ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அந்த 24 வயசு பையன் மரங்கள், அதாவது நம்ம ட்ரெயின் வந்து முன்னோக்கி போகுதுன்னா மரம்லாம் நமக்கு பின்னாடி பக்கம் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு சத்தமாக சிரிக்கிறான். அப்பா இங்கே பாருப்பா, மரம்லாம் பின்னாடி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு எதிர்க்க ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஒரு தம்பதி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பையனை வந்து 24 வயசாவது வேணா இதை போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வானத்தில் மேகம்லாம் வந்துட்டு வேகமாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதையும் பார்த்துட்டு, அப்பா அங்கே பாருங்கள் மேகம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி சிரிக்கிறான். அவங்க அப்பாவும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க தம்பதி வந்துட்டு அது ஆப்போசிட்டில் கொண்டிருக்கவங்க யோசிக்கிறாங்க, இவனா 24 வயசாவது இப்போ போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனோட அப்பா கிட்ட, நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட வந்து கூப்பிட்டு போங்க, இந்த வயசில் போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நாங்கள் டாக்டர் கிட்ட தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க வந்து ஆச்சரியம் கலந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 24 வருஷமா அந்த பையனுக்கு வந்து கண்ணு தெரியாமல் இருக்குது. அன்னைக்கு தான் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அவருக்கு வந்து கண்ணு வந்து சரி பண்ணி கண்ணு வந்து தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அடுத்தவங்களை பார்த்து அவங்க இது பண்ண தப்பு, அது பண்ண தப்பு, அப்படி பண்ண தப்பு, இப்படி பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க எதனால் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து, அதாவது அவங்களோட பக்கத்தில் இருந்து யோசிச்சோம்னா அதுக்கு அவங்க ஒரு நியாயம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த கதையோடைய அந்த ஒரு மாரலே. என்ன, அடுத்தவங்களை பற்றி எப்பயுமே நம்ம வந்துட்டு அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும், நம்ம இடத்துல இருந்து யோசிக்கணும், எல்லாமே தப்பாக தான் யோசிப்போம் அப்படின்றத இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி. கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.